ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போறீங்க. கேரளாவில் ஸ்பெஷலான ஒரு பருப்பு சட்னியும் அதே மாதிரி கஞ்சியும் தாங்க காலையில் வைக்கிறேன். இந்த மீனும் வந்து வறுத்துக்கிறேன். காலையிலேயே வந்து கஞ்சிக்கு அரிசியை போட்டாச்சு. அதுக்கப்புறமா மீனை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருந்தேன். இது வந்து பருப்பு சட்னிக்கு இந்த கஞ்சிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சி அளவுக்கு எந்த எனர்ஜி ட்ரிங்க்குக்குமே எனர்ஜி தர முடியாது. அதுக்கப்புறமா பருப்பு சட்னின்னு சொன்னேன் இல்லைங்களா, நல்ல ஒரு பேன் எடுத்து சூடானதுக்கப்புறமா பருப்பு போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காம வறுத்து எடுத்துட்டு தண்ணியில் வந்து நல்லா அலாசி எடுத்துக்கோங்க. இது வந்து புதினா 2 வாரமாக நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து குட்டி குட்டியாக இலை வேரெல்லாம் வந்துருச்சு. அதையும் நான் வந்து இப்போ வந்து வச்சுக்கிறேன் மண்ணில். இப்ப பார்க்கும்போது நேத்து வந்து கேரளால நல்லா மழை கொட்டோன்னு கொட்டிட்டு இருந்து நேத்தெல்லாம். இப்ப பாருங்க மரமெல்லாம் சாஞ்சிருச்சு. அதையெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி சம்மந்தி அரைச்சிடலாம் காலையிலக்கு. தேங்காய், 2 பல்லு பூண்டு, பருப்பு, கல்லுப்பு, அதே மாதிரி மிளகாத்தூள். இது மட்டும் சேர்த்து சூப்பரான கஞ்சிக்கு அட்டிப்பொலியான கேரளா ஸ்டைல்ல ஒரு பருப்பு சம்மந்தி தாங்க அரைக்க போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னங்க ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீனும் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். அயில மீன் வறுத்தது, கஞ்சி, இந்த பருப்பு சட்னி 2 செனை கிடச்சிருந்து அதையும் நான் வறுக்கறதுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறமா என்னங்க எல்லா பிளேட்லேயும் வந்து இப்போ வந்து கஞ்சி தான் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலே வந்து இதை சாப்பிட்டோன்னு அவ்வளோ ஒரு தெம்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னங்க சூப்பரான பருப்பு சட்னி, அதே மாதிரி மீன் வறுவல் வச்சுட்டு இன்னைக்கு காலையில் டிஃபன் முடிச்சிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளா பிடிச்சிருந்தா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.